நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம அழகா வேத வாக்கியங்களை நம்ம தியானிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம் இல்லைங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் நாம வாழ வேண்டிய வாழ்க்கை குறித்து ரொம்ப அழகா எளிமையா எனக்கு என்ன சொல்லி தராங்களோ அதை எதையும் மறைக்காம நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வாழ்கிற வாழ்க்கை. அது ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதை மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்றது தான் பரிசுத்த வேதாகமத்தை ஆவியானவர் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமீன். பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்த நம்முடைய நேச கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா துதிகர மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். இப்போ நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26 வரலையும் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம 27 பார்க்கலாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அதை கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். 10 கட்டலில் ஒரு கட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. ஆனால் அங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே நீ அவளோட சேர்ந்து விபச்சாரம் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கண் உன்னுடைய வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை நீ என்ன பண்ணு, உன் கையால் பிடுங்கி போடு. நீ 2 கண்ணை வச்சுட்டு நரகத்தில் இருக்கிறத விட ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நீ பரலோகம் இருக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, இந்த முடியை இப்படி தள்ளுறேன்னா என்னையே அறியாமல் என்னுடைய இமை என்னுடைய கண் இமை என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அது மூடுது இல்லைங்களா? நாங்கள் கண்ணுக்கிட்ட கூட போல முடி தள்ள போகிறேன், ஆனால் அது என்ன பண்ணுது, அந்த இமை கண்ணை மூடுது. சிலர் பழமொழி சொல்லுவாங்க, உன் விரலை கொண்டே உன் கண்ணை குத்திக்கிட்டடா அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னால தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு. நம்மளை அறியாமல் கூட நம்ம விரல் நம்ம கண்ணுக்கிட்ட போகாத போது கர்த்தர் கையை வச்சு கண்ணை பிடுங்கி போட சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவ்வளோ பொல்லாதவரா, அவ்வளோ கடினமானவரா, அவ்வளோ இரக்கம் இல்லாதவரா? அப்படி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. பரலோக ராஜ்யத்தை மிகைப்படுத்தி சொல்கிறாரு. நீ இந்த கண்ணால் கிடைக்கிற சில சந்தோஷத்துக்காக உடைய நித்திய இன்பத்தை விட்டுடாத அப்படின்றதுனால அங்கே சொல்கிறாங்க. இதுவரையிலையும் நான் ஏசப்பா எனக்கு சொன்ன வேத தியானத்தில் என்னுடைய அனுபவங்களை கலந்து நான் சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு புதுசாக இருக்குது. மொத்தமாக ஆவியானவர்கிட்ட உட்காந்து 2 நாளாக நான் ஆவியானவர் சொல்ல புதுசாக கற்றுக்கிட்டு தான் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு தெரியல. அதனால் மொத்தமாக ஆவியானவரே சொல்கிறாங்க. நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்கலாம்.
நான் வந்து காலையிலேருந்து யோவான்ஸ்தான்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, காலையிலேருந்து யோவான்ஸ்தான்கிட்ட சாரி கேட்டுன்னு இருந்தேன் அப்படின்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது தெய்வம் வரம் கொடுத்தா கூட இந்த பூசாரி கொடுக்க மாட்டா மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை மாதிரி ஏசப்பா பரலோகத்தில் எவன் சின்னவனோ அவனுக்கு யோவான்ஸ்நானன் பெரியவனாக இருப்பான், அவனுக்கு தான் அவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் என்ன சொன்னேன் நேற்று, அந்த சின்னவனுக்கே சின்னவனாக இருப்பார் யோவான்ஸ்நானன் சொன்னேன் இல்லையா? அதை தான் யோவான்ஸ்நானன் நினச்சிருப்பார். தேவனே எனக்கு எல்லாரோட சின்னவனாக இருக்கிறவன கூட பெரியவனாக இருக்க வச்சாரு, நீ அந்த பதவி கூட எனக்கு கொடுக்கலையாம்மா அப்படின்னு கண்டிப்பாக நேற்று என்ன பண்ணியிருப்பார், ஏசப்பாகிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? சாரி, அது வந்து இந்த பரலோகத்துலேருந்து போகிறவங்கள யாரும் கடைசி ரொம்ப சின்னவங்களோ அவங்களுக்கு தான் யோவான்ஸ்நானன் பெரியவராக இருப்பாரை தவிர, இந்த பூமியில் யோவான்ஸ்நானன் ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே யோவான்ஸ்நானனை மாதிரி பெரிய ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அதை மாதிரி பரலோகத்தில் இருக்க முடியாது. ஏன் அவருக்கு அந்த ஸ்தானம் போச்சு அப்படின்றத நம்ம 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இதை நான் மாற்றி சொன்னேன், அதனால் எனக்கு வந்து நம்ம இவர் யார், யாக்கோபு எல்லாம் ஏமாத்துக்காரன்னு சொல்லும் போது நான் சொன்னேன்ல, அவர் எங்கப்பா ஏமாத்தினார் பைபிளில், யாரெல்லாம் யாக்கோபை ஏமாத்துக்காரன்னு சொன்னீங்களோ அவங்கள எல்லாருக்கிட்டேயும் யாக்கோபு கேட்க போகிறாரு, எங்கப்பா நான் ஏமாத்தினேன், யாரை ஏமாத்தினேன், எங்கள் அம்மா சொன்னதை தானே செஞ்சேன்னு கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட. அதே மாதிரி என்னையும் கேட்க போகிறாரு, ஏமா தேவனே சின்னவங்களுக்கு ஒரு ஸ்டெப் என்னை மேலே வச்சுக்கிறாருன்னு பார்த்தா அந்த சின்னவனுக்கே என்னை சின்னவன் ஆக்கியிருக்கிறேன் நீ அப்படின்னு என்னை கேட்பாருன்னு நினச்சேன். நான் சாரி சொல்கிறேன். நான் அதுக்காக விபச்சாரம் செஞ்சு 2 கண்ணு பிடுங்கப்பட்டது யார் வேதத்தில் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சிம்சோன் அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்போது அதை கொஞ்சம் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல, சிம்சோன் கூட அவனும் இதே மாதிரி தான் விபச்சாரத்தினால தான் அபிஷேகத்தை இழந்து 2 கண்ணுமே பிடுங்கப்படுறத நம்ம பார்க்குறோம். வந்து நியாயபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் சிம்சனை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். குழந்தை இல்லாமல் இருந்து மனோவாக்கு அவர் எப்படி வந்து நசரேயனா இல்லைங்களா, கருவில் இருந்தே நசரேயனா கர்த்தருக்காக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டவன். அதாவது நியாயபதிகள் 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரர் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமதிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். என்னத்துக்கு பிரியமானவளா? கண்ணுக்கு பிரியமானவளா? பாருங்க, இந்த கண்ணுக்கு பிரியமானவள் ஏன்னா வர கடைசியில் அவளுக்கு மனைவியாகவும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். அதை பற்றி நம்ம தியானிக்கலை. கண்ணை குறித்து மாத்திரம் நான் அதுக்காக வேண்டி இதை எடுத்தேன். நான் இப்போ அந்த கண்ணுக்கு, என் கண்ணுக்கு அவ பிரியம், விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தாய் தகப்பமார் சொல்கிறாங்க. அவள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்? இல்லை, என் கண்ணுக்கு அவ பிரியமானவள், அதனால் நான் அவ்வளோதான் என்ன பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க கூட போயிருக்கக்கூடாது இல்லையா? அது வேற, அது நம்ம அதை தியானிக்கும் போது பார்க்கலாம் இல்லையா? விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இல்லாத பெண் நீ கல்யாணம்னா பண்ணிக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்துல சொல்லியிருக்கணுமாச்சு. அதை சொல்ல அவங்க தவறி இருக்காங்க இல்லையா? சரி, அப்போது இவன் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ண பொண்ணோட வாழலை, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, வந்துடுறான்.
அதுக்கப்புறம் போகிறான், அந்த பொண்ணை ஃப்ரெண்டு கட்டி கொடுத்துட்றாங்க இல்லையா. 15 பார்த்தா விபச்சாரிக்கிட்ட போகிறான். அதுவும் இல்லாமல் அந்த தெளிலான் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறான், விருப்பப்படுறான். அவன் என்ன பண்ணுறா, பணத்துக்காக அவங்க கூட என்ன பண்ணுறா, இருக்கிறா. லவ் பண்ணல, இவன் லவ் பண்ணுறான். ஆனால் அவன் பணத்துக்காக இருக்கிறா. அவன் கடைசியில் என்ன பண்ணுறா, வெள்ளி காசுக்காக என்ன பண்ணுறா, அவனை என்ன பண்ணுறா, எப்படி அதாவது ஒரு இந்த கண் இச்சையினால் தன்னை எதனால அவனுடைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறையும் அவனுடைய பலன் எங்கே இருக்குன்னு கேட்டு இவன் அதை மாற்றி மாற்றி சொல்லி இவன் சொன்னதுக்கு அப்புறம் பெலிஸ்தியர்கள் இவனை பிடிக்க வராங்க. அப்போ கூட பாருங்க, அவனுக்கு அந்த இச்சை, மோக இச்சை இவன் நம்மளை காட்டி கொடுக்குறா. இவன் நம்மக்கிட்ட தந்திரமாக நம்ம பலனை எங்கே இருக்கு கண்டுபிடிச்சி துன்மார்க்கனுக்கு நம்மளை காட்டி கொடுக்க போகிறா அப்படின்றதே சுத்தமாக அவனுக்கு என்ன ஆகலை, தெரியாதவே இல்லை பாருங்க. காரணம் என்ன, கண்ணீச்சை. அவன் மேலே உள்ள அந்த மோகத்தால் அவன் நம்மளை வஞ்சிக்கிறான்றது கூட அவனுக்கு தெரியாத போச்சு பாருங்க. அதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துது எப்படி உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல. அதான் நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அந்த பெண் நம்மளை வஞ்சிக்கிறா, துன்மார்க்கருக்கு, நம்ம விரோதிகளுக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறா, சாக அடிக்க அப்படின்றதே தெரியாமல் என்ன பண்ணுறான், 4வது முறை உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். காரணம் என்ன, இவனுக்கு அவன் மேலே உள்ள கண்ணி இச்சை, மோகம், விபச்சார மோகம், ஆசை இல்லைங்களா. அப்போ அவளுக்கு பண ஆசை. அவள் லவ் பண்ணல, அவளுக்கு பண மோகம். அவளுக்கு பண ஆசை, இவனுக்கு மாம்ச ஆசை பாருங்க. அப்போ அபிஷேகம் தன்னை விட்டு போகிறதே அவனுக்கு தெரியாத அளவுக்கு 2 கண்ணுமே குருடானதை நம்ம பார்க்குறோம். அதான் வேதம் சொல்லுது, உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் குருடாயிட்டா உன்னுடைய சரீரம் முழுதுமே என்ன ஆகிடும், இருளாயிடும் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த வேதத்தில் 2 கண்ணை பிடிங்க போடணும் ஏசப்பா சொன்ன மாதிரியே 2 கண்ணையும் பிடுங்குறாங்கன்றது தெரியுது நம்மளுக்கு. பெண்ணையோ ஒரு ஆணையோ தப்பு செய்யணும்னு பார்க்கும் போதே அவங்க தப்பு செஞ்சிட்டாங்களாமா. இப்போ எப்படி கத்தி எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணாமலே தன் சகோதரனை காரணம் இல்லாமல் பகைக்கும் போது அவன் கொலை பண்ணுறதுக்கு சமமோ, அதே மாதிரி ஒரு 2 பேர் ஒன்று செய்து தப்பு செய்யாமலே கண்ணால் தப்பு செய்யணும்னு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கும்போது அவங்க தப்பு நிஜமாகவே செஞ்சதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வேதத்தில் இந்த கண்ணுனால் நம்ம இச்சையோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இன்னும் அழகான ஒரு தெளிவான வசனம் என்ன அப்படின்னா, யோபு 31:1 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேலே நினைவாயிருப்பது எப்படி. என்ன அழகா யோபு ஏசப்பா இங்கே சொல்கிறதுக்கும் யோபு சொல்கிறதுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி. அப்பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், அதாவது உன்னதனா பரலோகத்திலிருந்து அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா? உன்னதத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிற பங்கு கிடைக்குமா? பரலோகத்திலிருந்து சர்வ வல்லவர் எனக்கு கொடுக்குற சுதந்திரம் கிடைக்குமா? எதுக்கு? என் கண்ணை நான் தேவனுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கும்போது ஒரு கன்னிகை மேலே நான் எப்படி நினைவாக இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இதை நான் வாசிக்கும் போதெல்லாம்
இதனுடைய மீனிங்கே தெரியாது எனக்கு. எத்தனை முறை வாசித்தாலும் இது என்ன, இது ஒரே வசனத்தில் எல்லாம் ஒரு வசனத்திலே 2 காரியம் முரண்பாடாக இருக்கே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒன்றுக்கு ஒன்று சம்மதம் இல்லாமல் இருக்கும். எனக்கு அது புரியாது. அந்த யோபு 31:1 சொல்கிறது எனக்கு புரியறதில்ல. எப்போ படித்தாலும் எனக்கு புரியாது. அதாவது என் கண்ணை கர்த்தருக்கு நான் உடன்படிக்கை செஞ்சுருக்கேன், அது எனக்கு புரியும். உடன்படிக்கைன்றது நம்ம கர்த்தரோட ஒரு வாக்கு கொடுக்குறது இல்லையா. நான் இப்படி இருப்பேன், நான் உங்கள் மேலே நான் என்னுடைய உடன்படிக்கையை சின்ன புள்ளிலேருந்து நான் சொல்கிறது, அப்பா உமக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன், எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உங்களை விட மாட்டேன். இது நான் கர்த்தருக்கு செஞ்ச உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எனக்கு ரொம்ப ஆவியானவர் என்னை அழகாக ஹெல்ப் பண்ணி நடத்திட்டு போயின்னு இருக்காங்க. இதை டெய்லி சொல்வேன். நான் கண்ணை கர்த்தருக்கு உடன்படிக்கையாக கொடுக்கறதுக்கும் ஒரு பெண் கண்ணின் நினைவாக இருப்பது எப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு சம்மதம் எனக்கு தெரியல. கண்ணை உடன்படிக்கை செய்கிறாரு, அது தெரியுது. அந்த பெண் நினைவாக எப்படி இருக்கிறது அப்படின்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு அப்போ தெரியல. அது எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், இது ஏன் யோபு இங்கே எப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அது எனக்கு தேவையில்லைன்றதுனால தியானிக்க மாட்டேன், விட்டுட்டு அப்படியே வந்துடுவேன் படிச்சுட்டு. ஆனால் பாருங்க, இந்த வசனத்துக்கு அந்த வசனம் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு புரியல. இது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. எனக்கு என்னவாப்பா இருக்கும். 2 நாளாக ஏசாப்பா கிட்ட அதையே தியானிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ தான் யோபு ஏசாப்பா கிட்ட சொன்னா இல்லையா, அது ஞாபகம் வருது எனக்கு. என் கண்ணை நான் உங்களுக்கு உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்ணின் நினைவாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரே. அப்படி கேட்டுட்டும் இல்லாமல் கரெக்டாக 2வது வசனத்தில் அப்படி இருந்தாக்கா உன்னதத்திலிருந்து எனக்கு தேவனே நீங்கள் கொடுக்குற பலன் எனக்கு எப்படி கிடைக்கும், சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு. கரெக்டாக இங்கேயும் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த தானே சொல்லின்னு இருக்காரு. உன்னுடைய ஒரு கண்ணோட நீ 2 கண்ணோட அக்னியில் எரியறதோட நரகத்தில் இருக்கிறதோட ஒரு கண் இல்லாமல் நீ பரலோகத்தில் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயும் யோபு இதை தான் சொல்கிறாரு. உன்னதத்திலிருந்து எனக்கு பங்கு கிடைக்காது உங்கள் கையில், அதே மாதிரி உன்னதத்திலிருந்து நீங்கள் கொடுக்குற சுதந்திரமும் எனக்கு கிடைக்காது அப்படின்னா அங்கே நான் போய் சேர முடியாதேன்னு சொல்கிறாரு. பங்கு சுதந்திரம் எதுவும் எனக்கு கிடைக்காதே அப்படி நான் இருந்தா அப்படின்னு இங்கே சொல்கிறதும் அங்கே ஏசப்பா சொல்கிறதும் கரெக்டாக வருது. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ அப்போனா கரெக்டு. ஒரு பெண்ணை நம்ம தப்பாக பார்த்தாக்கா அவங்க நினைவு நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. அவங்க இல்லைன்னா கூட, அந்த பெண்ணோ அந்த ஆணோ இல்லைன்னா கூட நினைவுனால தப்பு கிடையாது. தப்பான நினைவுகள் இருக்கும்போது அது பாவம் செய்ய அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஒட்டுமொத்த பாவத்துக்கும் காரணமாக இருக்கிறது எது? கண் வெளிச்சமாக இருந்தால் நம்ம சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். இந்த கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும் அப்படின்றது நமக்கு அழகாக ஆவியானவர் சொல்லித்தராங்க இல்லைங்களா. ஆமாம், நம்ம யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு தகப்பனாக இருக்கிற ஏசப்பாவோட சகோதர சகோதரிகள் அப்படின்ற ஒரு ஆழமான தேவ அன்பு, பரிசுத்த அன்பு. பவுல் சொல்வார் பாருங்க, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தமிடுங்கள்னு சொல்வார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் முத்தமிடுங்கன்னு கிடையாது, பொதுவாக சொல்கிறார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம அந்த குழந்தையை போல கபடற்ற உள்ளத்தோட ஒரு தகப்பன் பிள்ளைகள் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாவமான இச்சையான கண் நம்மளால் பார்க்க முடியாது இல்லைங்களா. அந்த தேவ அன்பு இருந்தால் கண்டிப்பாக பாவத்தோடு நம்ம மற்றவங்கள பார்க்க வாய்ப்பே இருக்காது
அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அல்லேலூயா, ஆமென். 30, உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல கை இடறல் உண்டாக்கினால் வெட்டி போடு அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா, கையினால் திருடுறது, கையால் திருடுறது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, வெட்டி போடுன்றாரு. நம்ம தெரியாமல் காய்கறி அரிக்கும் போது தெரியாமல் கையில் கொஞ்சம் கீறல் வந்தாலும் தாங்க முடியாது. நெயில் கட் பண்ணும்போது தெரியாமல் கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டா கூட இல்லைங்களா, நகத்தை தாண்டி நம்ம வலி தாங்க முடியாது. அப்படியேப்பட்ட நம்மளை என்ன சொல்கிறாங்க, கையை ரெண்டாவே தரிச்சு போடு அப்படின்னா, நம்ம காய்கறி வெட்டுற கத்திலையா கட் பண்ண முடியும், கையை ரெண்டாக வெட்டி போட முடியும்? இல்லைல்ல. கசாப் கடையில் இருக்குதுல்ல, கோழி ஆடு மாடு அதெல்லாம் வெட்டுறாங்கல்ல, கசாப் கத்தி, அதில் தான் கையை எடுத்து வெட்ட முடியும். அந்த கத்தியில் தான் கையை வெட்ட முடியும் இல்லைங்களா. அப்போ கர்த்தர் பாருங்க, அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கையால் திருடக்கூடாதுன்றதுக்கு தான் கையை வெட்டி போட சொல்கிறாரு. நம்ம வேதத்தில் யார் திருடு இருக்கிறாங்க அப்படின்னா, நான் அப்படியே தியானிச்சுட்டு வந்தேன். அது யார் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனானியாவும் சப்பரியா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தனக்குரியதை எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணுறாங்க, பொதுவாக என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு வராங்க இல்லையா. ஒரு 150 பேர் உள்ள ஒரு சபை, அதுக்கப்புறம் அது 3000 சபையாக மாறுது, அதுக்கப்புறம் அது 5000 சபையாக மாறுது. அதுக்கெல்லாம் என்ன வேணும், எல்லாம் ஒன்றாவே இருக்கிறாங்க. அதனால் அவங்கவுங்களுக்குரிய எல்லா உடைமைகளையும் நிலங்களையும் வீடுகளையும் விற்று என்ன பண்ணுறாங்க, ஒரே குடும்பமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ எல்லாரும் விற்றுட்டு கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த அனனியா சப்பிரால்ன்றவங்க அப்போ நிலத்தை விற்கிறாங்க. அவங்க அங்கே பேதுரு கேட்கல இல்லையா. பேதுரு நீங்கள் விற்று எடுத்துன்னு கொடுங்க அப்படின்னு அனனியா கிட்ட சப்பிராலுக்கிட்டே கேட்கல இல்லையா. அவங்கள எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம். அந்த பேருக்கு சில பேர் அப்படியே இது கொடுக்குறது நேரம் நான் பார்த்துருக்கேன். அவங்க கொடுக்குறாங்கல்ல, நம்மன்னா குறைஞ்சவங்களா, நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. கர்த்தருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவங்க தான் இந்த அனனியாவும் சப்பிரால் 2. அவங்க நிலத்தை அவங்களா விற்று அந்த பணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாகத்தை என்ன பண்ணுங்க, திருடி எடுத்து வச்சுக்கிறாங்க. பேதுருக்கு அந்த வருத்தம் தான் அவருக்கு. நிலத்தை நான் விற்று கொடுன்னு கேட்கல, அதே மாதிரி பணத்தையும் இவ்வளோ கொடுன்னு கேட்கல. நீங்களா விற்றீங்க, அந்த நிலம் உங்களுது, அந்த பணம் உங்களுது, நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பாகத்தை திருடி எடுத்து வச்சுட்டு இவ்வளோக்கு தான் விற்றோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு மனதோடு அங்கே திருறது நமக்கு தெரியுது. அதனால் ஆவியானவர் அவங்கள அங்கே அடித்து 2 பேருமே இறந்து போனதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதை மாதிரி நம்ம திருடக்கூடாது. தன் சொந்த குடும்பத்துலேயும் சொந்த கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் திருடி எடுக்கக்கூடாது. சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் வேலை ஸ்தலத்தில் அது மாதிரி திருடக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஊழியத்தில் பணத்தை நம்பி ஊழியர்கள் கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையும் நம்பி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அதில் சுத்தமாக இருக்கணும். அங்கே திருடக்கூடாது, கையினால் ஊழியர்கள் திருடக்கூடாது. எல்லா விஷயத்துலேயுமே என்ன பண்ணக்கூடாது, பண ஆசை வரக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. பண ஆசை வரும்போது தான் நம்மளுக்கு திருட மனசு தோணும். அப்போ இந்த கையை திருட பார்க்குதுன்னா அந்த கை என்ன பண்ணி நீ வெட்டி போடுன்றாரு. தப்பான ஒரு இடத்துக்கு இந்த கால் போச்சுன்னா காலை வெட்டி போடுன்றாரு. தப்பு செய் இந்த கண்ணு பார்த்துச்சுன்னா அந்த கண்ணை பிடுங்கி போடுன்றாரு.
இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் இப்படி ரொம்ப கொடுமையான இந்த உபதேசத்தை சொல்கிறாரு? ரொம்ப ஈவு இரக்கம் இல்லாமல் யோசிச்சு பார்த்தா ஈவு இரக்கம் இல்லாதவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏசப்பா கடினமான இதை சொல்கிறாங்க, இந்த உபதேசத்தை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை அவ்வளோ மிகைப்படுத்தி அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் விட்டுடாதீங்க அப்படின்றத அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் நமக்கு சொல்ல வராரு. அல்லேலூயா, ஆமென். அற்பமான இந்த நிலையில்லாத அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இல்லை, இது எல்லாத்துக்காகவும் நித்தியமான மகிமையை இன்பத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு ஆவியானவர் நமக்கு இங்கே சொல்லித்தராங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம இன்னும் அது கீழே அப்படியே பார்த்தாக்கா 31, தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசிதன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அப்படி நம்ம அங்க பாக்குறோம். அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனைவியை பிடிக்கல அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்? அவளை வேணாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மோசே சொல்லியிருந்தாங்க. நம்ம இது 19ஆம் அதிகாரத்தில் 18 அதிகாரத்தில் திரும்ப இதை நம்ம தியானிக்கலாம். மத்தேயிலே திரும்ப வரும் அது. அதாவது அப்போவே டைவர்ஸ் மாதிரி இருக்குது, எழுதி கொடுத்துட்டு விட்டுறது அப்படி. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் விபச்சாரம் செஞ்சால் அவங்கள விடலாம். வேதத்தின்படி ஏசப்பாவே சொல்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறவங்கள விடலாம். இந்த விபச்சாரத்தில் 3 விதமாக இருக்குது. 3 விதமாக நம்ம இதை பார்க்கலாம். வேதமே பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் தான் வேதம் ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அப்போ நல்ல ஒரு கணவன் மனைவி 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு 2 பேருமே பரிசுத்தமாக அன்புள்ளவங்களா, ஒருத்தருக்கு நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவங்க போகிற இடத்துலையோ ஏதோ ஒரு ரீசனில் அவங்க அறியாமல் ஆக்சிடெண்ட்டாக ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதை நம்ம சொல்லாமல் கூட இருக்கலாம். கணவனுக்கிட்டேயும் சரி மனைவிக்கிட்ட கூட சரி சொல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க பிளான் பண்ணி எதுவும் செய்யலை. அந்த சகோதரி இந்த சகோதரனுக்கு சொல்லலைனாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஹஸ்பண்டு போய் ஒய்ஃபுக்கு சொல்லலைனாலும் ஒய்ஃபுக்கு தெரிய போகிறதில்ல. கர்த்தர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம், மனைவிக்கிட்ட கூட சொல்லிடலாம். அப்போ தான் என்னால் மனைவிக்கிட்ட சகஜமாக முன்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற கணவனையோ மனைவியோ மன்னிச்சு ஏற்றுக்கிறது அவங்களுடைய சாய்ஸு தான். அது கட்டாயம் கிடையாது. அது மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பிளான் பண்ணி செய்யலை ஒன்று, 2வது சொல்லனா தெரியாது ஆனாலும் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை கண்டிப்பாக அது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அன்பு அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை மன்னிப்பாங்க, ஏற்றுப்பாங்க, அதை நான் நினைக்கிறேன். 1. 2வது விதமான ஒன்று இருக்குது. அந்த 2வது விதம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, ஒருத்தருக்குள்ள அன்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஒருத்தர் உண்மையாகவே நேசிப்பாங்க. ஆனால் அப்படி நேசித்தாலும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு குறைபாடும் இல்லாத போது மனைவிக்கு தெரியாமல் கணவன் தப்பு செஞ்சாலோ இல்லை கணவனுக்கு தெரியாத மனைவி தப்பு செஞ்சாலோ அதை மறைச்சி ஒருத்தர் அன்பாக இருந்தாலோ அது கண்டிப்பாக சொல்கிறேன் மன்னிக்கப்படாது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல நம்ம
தப்பே வந்து பிளான் பண்ணாமல் ஒரு இடத்துல போய் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தப்பு செஞ்சுட்டு தெரியாமல் சொல்லலைன்னா மனைவிக்கே தெரிஞ்சிருக்காது, மறைஞ்சி வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த கூட மனைவிக்கு சொல்லாமல் கணவனுக்கு மறைக்காமல் சொல்லி வாழ்கிறவங்க தப்பை வந்து மனைவியே மன்னிக்கலைனாலும் கணவனே மன்னிக்காம விட்டாலும் தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். உங்களுக்கு பரலோகத்தில் கண்டிப்பாக வந்து மகிமையான இடம் கிடைக்கும். முன்ன பார்த்தது. ரெண்டாவது பார்த்தது வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? சொன்னது புரிஞ்சுதா? சகோதரன் சகோதரின்ற முறையில் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருக்குது. மனைவியும் நம்பிடுறாங்க, அந்தாண்ட கணவனும் நம்புகிறாங்க. கடைசி வரலையுமே தெரியல அப்படின்னா கூட அவங்க பரலோகம் போக முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருல்ல. அதனால் அவங்க வந்து பரலோகம் போக முடியாது, கன்ஃபார்மாக நரகம் அவங்களுக்கு. மூணாவது வந்து அதாவது தாலி கட்டிட்டாலே கணவன், தாலி கட்டிக்கினாலே கணவன்றவங்களாம் கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது. அவங்க வந்து ஒரு கணவனாகவும் இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து மனைவியாகவும் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் பொண்டாட்டி, புருஷனாக எனக்கு இது செய்யணும், சட்டம் இல்லைன்னா எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு தாலி கட்டியிருக்கிற, எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு சகோதரியும் இருப்பாங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், உரிமை நீ செய்யணும் அப்படின்றது இருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? மனைவியால் தள்ளப்பட்டு தப்பு செய்கிற ஆண்களும் உண்டு, கணவனால் தள்ளப்பட்டு தப்பு செய்கிற பெண்களும் உண்டு. அவங்க வந்து உண்மையாகவே மாம்ச இச்சைக்காகவோ கண் இச்சைக்காகவோ தவறான காரியத்துக்காகவோ அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது, அன்பு கிடைக்காம, அரவணைப்பு கிடைக்காம, பாதுகாப்பு கிடைக்காம, அவங்களுக்கு வந்து கணவனுடைய அனுகூலம் இல்லாமல், மனைவி அன்பு கிடைக்காம, அரவணைப்பு கிடைக்காம, மனைவியோட சகாயம் கிடைக்காம தப்பு செய்கிற கணவன்மாரும் உண்டு. அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தான் அந்தந்த உறவு இடத்துல ஸ்தானத்தில் இருந்து அவங்கள வந்து காப்பாற்றணும். இது மாதிரி யார் செஞ்சாங்க வேதத்தில் அப்படின்னாக்கா, நம்ம வேதத்தை வாசிக்க வேணால், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த கை களவமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கணவனுடைய அன்போ அரவணைப்போ பாதுகாப்போ இல்லாத ஒரு ஸ்திரீயாமா. அவங்க வந்து மாம்ச இச்சைக்காகவோ விபச்சார ஆசைக்காகவோ தப்பு செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழ ஆதாரம் இல்லாமல் தப்பு செஞ்சவங்களா தான் அவங்கள சொல்கிறாங்க. அது எப்போ ஏசப்பாவோட அன்பு அவங்களுக்கு கிடைச்சதோ கடைசி வரலையும் அவங்க அந்த தப்பு செய்யாமல் ஏசப்பாவோட ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அந்த சமாரிய ஸ்திரீ. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீக்கு எத்தனை புருஷன், 5 கல்யாணம் பண்ணி 5 பேரை விட்டுட்டு 6வது ஒரு புருஷனாக இருக்கான். அந்த 6வது புருஷங்கிட்ட கூட இந்த அம்மாவுக்கு வேண்டிய, மனதுக்கு வேண்டிய அன்போ அரவணைப்போ பாதுகாப்போ கிடைக்கலன்ற பரிதாபம் அங்கே நமக்கு தெரியுது. சமாரியஸ்தருடைய சரீரத்துக்காக மட்டும்தான் பார்த்துருக்காங்க, அந்த உடல் ஆசைக்காக மட்டும்தான் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்துருக்காங்களே தவிர, சமாரிய ஸ்திரி எதிர்பார்த்த அந்த அன்பு 6 பேர்கிட்டையுமே கிடைக்கலன்றத நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லும் போது தெரியும் நமக்கு. எனக்கு கல்யாணமே ஆகலை, அந்த அந்த விரக்தியில் பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, ஆமாம் நீ உண்மைதான் சொல்கிற, 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிற புருஷன் கூட உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமாகுது. என்ன பண்ணுறாங்க, நான் செஞ்சதை என் அந்தரங்கத்தெல்லாம் ஒருத்தர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசின்னு போய் சொல்கிறாங்க, தன் பாவத்தை மறைக்காம. இல்லையா, இந்த 5 புருஷன் இருந்தது ஏசப்பா தவிர யாருக்கும் தெரியாது. 6ஆவதான் வந்து ஒருவேளை 6வது ஊரில் வந்து 6வது ஆளோட இருந்திருக்கலாம் அந்த அம்மா. ஏசப்பா அன்பை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க,
அதுக்கப்புறம் அவங்க கூட கடைசி வரலையும் அந்த தப்பு செய்யாமல் ஏசப்பா அந்த அன்பு ஏசப்பா கிட்ட தான் கிடைக்கும். ஏசப்பா பாதத்தில் பரிமளம் தைலம் ஊற்றுனாங்கல்ல, அவங்க தான் லாசரோட மார்த்தாளோட அக்கா. தெரியுதுங்களா? பரிமள தைலத்தை ஏசப்பா மரணத்துக்கு முன்னாடி ஊற்றுறாங்க இல்லையா, அவங்க தான் பாவியாகிய மரியாள் அவங்க. ஆனால் கர்த்தர் அவங்க அந்த இடத்துல மரியாள் பேரை சொல்ல மாட்டார். ஆனால் அவங்க உண்மையாக யார் அப்படின்னு பார்த்தா லாசருடைய அக்கா, மார்த்தாளுடைய அக்கா. ஆனால் அவங்க என்ன ஏசப்பா கிட்ட நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா மரியாள் அப்படின்னு. ஏன்னா ஏசப்பா கிட்ட கிடைச்ச அந்த அன்பு என்ன பண்ணுது, திரும்ப அவங்கள பாவம் செய்ய விடலை. ஏன்னா அவங்க கூட தாய் தகப்பன் இல்லாத தம்பிக்காக தங்கச்சிக்காக தவறுகள் செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் எப்போ ஏசப்பாவை அவங்க பார்த்தாங்களோ அப்போலேருந்து அந்த தப்பை அவங்க செய்யாமல் விட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி தப்பு செய்கிற விருப்பம், தப்பு செய்யணும்னு ஆசை இல்லாமல் தப்பு செய்ய தள்ளப்படுற மனைவிமார்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட வாங்க, வேதத்தை வாசிங்க, ஒரு பாதத்தில் உட்காருங்க. கண்டிப்பாக சாமி அதிலேருந்து விடுதலை கொடுப்பாரு. வாழ்க்கை நல்லா இருக்கும். அற்புதத்தை அதிசயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. மரியாதை போல் ஏசப்பா பாதத்தில் உட்கார்ந்து அவரை அன்பை ருசிக்கிறவர்களையும் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. சொல்கிற மாதிரி கண்ணை பிடுங்கி போடணும், கையை காலை வெட்டி போடணும். ஏன்னா அதெல்லாம் இருந்து அப்படின்னா என்னன்னா, கண்ணை நல்லா வச்சுக்கின்னு கை காலை நல்லா வச்சுக்கின்னு நான் இந்த தப்பு செஞ்சுன்னு தான் இருப்பேன், நரகம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த நரகத்தெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது. யுக யுகமாக உயிர் போகாமலே என்ன பண்ணணும், நெருப்பில் இருக்கணும். இது ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவையா? உலகத்தார் கூட அது மாதிரி அக்னி கடலில் தேவன் போடுவாரா என்ன எனக்கு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம அதை மாதிரி நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு அதை மாதிரி தவறில், இந்த 3 விதமான தவறில் யார் எந்தெந்த தவறில் இருக்கிறீங்களோ அந்த தவறில் இருந்து இயேசு நாமத்தில் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருந்தா அதிலிருந்து தயவு செஞ்சு ஏசப்பா கிட்ட பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு ஏசப்பாவோட ஒப்புரவாகுங்க. திரும்ப அப்படி செய்ய மாட்டேன்னு யோபு சொன்ன மாதிரி கண்ணை மாத்திரம் அவருக்கு உடன்படிக்கை பண்ணாமல் கண்ணு, காது, கை, கால், இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு உடன்படிக்கையாக ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தப்பு செய்யாதபடி ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்ற ஆசை இருந்தால் மட்டும்தான் ஆவியானவர் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர விடுதலை செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். இங்கே